ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கை மாடல் பார்ப்போம். அதில் கையோட உயரம் வந்து 5 இன்ச்சு, சுற்றளவு வந்து 9 இன்ச்சு எடுத்திருக்கேன். இதில் வந்து எப்படின்னாக்கி மாடல் வந்து இப்போ போட்டுட்டு என்ன செய்ய போகிறேன்னாக்கி அளவு போட்டு எடுத்தாச்சு. சரிவு வந்து 3 எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா கட் பண்ணுறேன். அந்த பீஸை கட் பண்ணி கையோட ஷேப் எதிர்பார்க்குறேன். கட்டி முடித்த அப்புறமா சைடு ஓரம் மடித்து தைக்க போகிறேன். இது ஒரு சாதா ப்ளவுஸில் உள்ள ப்ளவுஸுக்கு மாடல் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அஞ்சு இன்ச்சு எடுத்த அப்புறமா என்ன பண்ணேன்னா கை மடித்து தைச்ச அப்புறம் சுருக்கு வைக்கிறேன். அது எப்படின்னா 5 இன்ச்சு அகலத்தில் உயரம் வந்து சுற்றளவு வந்து எவ்வளவுனாக்கி ஒரு 14 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதில் ஒவ்வொரு சுருக்கும் 2 இன்ச்சு வரும்படி எடுத்து 1 இன்ச்சு வைக்கணும். சுருக்கு வச்சு முடித்த அப்புறமா மேல் பகுதி வச்ச அப்புறம் கீழ்ப்பகுதியும் சுருக்கு வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பகுதி வச்ச உடனே அடுத்த பக்கம் வந்து நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும், எப்படி வைக்கணுங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். சரி, எடுத்தாச்சா. அப்புறமா என்ன பண்ணணுன்னா அந்த கொஞ்சம் சிலம்பிட்டு நிற்கிற பகுதியை கட் பண்ணி மாற்றிடணும். மேலேயும் சுருக்கெல்லாம் அரைஞ்சி தான் இருக்கணும், கீழ் பகுதியில் அரைஞ்சி தான் இருக்கணும். எடுத்துகிட்டு என்ன பண்ணணுன்னாக்கி ஒரு 3 இன்ச்சு நீளம், அகலம் 3, அந்த ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த பீஸை மாற்றி வைங்க, ஏன்னா யூஸ் ஆகும், வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. அப்புறமா என்ன பண்ணணும்னா நம்ம சுருக்கு வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த பகுதியில் நம்ம தைச்சி வைக்கிற கையோட பகுதியை தூக்கி வைக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணணுன்னாக்கி நம்ம வெட்டி வைக்கிறோம்ல, அந்த பீஸ் எடுக்கணும். தையல் போட்டுக்கணும். தையல் போட்டுக்கிட்டு அப்புறமா நம்ம அந்த பீஸ் கையிலேருந்து வெட்டின பீஸை மேலே வச்சு வேஸ்ட்டாக இருக்கிற பகுதியை ரிமூவ் பண்ணணும். வேஸ்ட்டாக